தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால், இந்த உலகம் நம்மளை பகைக்கிறது. கடந்த நாளில் ஒரு குடும்பம் ஓடி வந்தாங்க. என் வீட்டில் அநேகர் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க பாஸ்டர். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏசு ஏசுன்னு தேடி ஓடுற, அவர் உனக்கு என்ன தான் செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறேன், நாங்கள் பார்க்குறோம். சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே தேடி போனல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த உலகம் நம்மளை பகைத்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் நம்ம விழுகிறத பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் வசனம் அழகாக சொல்லுது, இந்த உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே அது என்னை பகைத்தது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். ஆச்சரியப்படாத. ஆண்டவர் சொல்கிற, நீ ஆச்சரியப்படாத. அது நினச்சி எப்பா, அந்த உலகம் உனக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வாழ்க்கையில் காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செஞ்சுட்டாங்க. உலகம் என்னை பகைத்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் என்னங்க தவறு செய்தார்? ஜனங்களுக்கு நன்மையை தான் செய்தார். இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தீமையை நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது இயல்பு, அது இயற்கையாய் நடக்கிறது. இடத்துல கர்த்தர் நம்மை உருவாக்கி எடுக்கிறார். இந்த உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆச்சரியப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. அந்த சொல்ல சந்தோஷப்படுங்க. அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைத்தது, என்னை பகைத்தது. ஆனால் இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், நேசிக்கிற ஒரு தேவன் உங்களை அரவணைத்து பாதுகாப்பார். நேசிக்கிறதான கர்த்தர் உங்களை அரவணைத்து நடத்துவார். அவர் உங்களுக்கு அரணாயிருப்பார். ஒன்றும் உங்களுக்கு விரோதமாக எழும்புவதில்லை, ஒன்றும் உங்களை குற்றப்படுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை துக்கப்படுத்துவதில்லை. பகைக்கிறவன் பகைக்கட்டும், பேசுகிறவன் பேசட்டும், விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கட்டும், சோர்ந்து போகாதீங்க. அதற்கு முன்பாகவே இந்த உலகம் அவரை பகைத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சுமத்தில் விட்டு கொடுத்துருக்க ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா, நீங்கள் என்னை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. என்னை கிருபையை தாங்க, என்னை கிருபையை தாங்க, தாங்கக்கூடிய பலனை தாங்க. நிச்சயமாய் இதை கடந்து போகக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகம் பகைக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதபடிக்கு அறிந்து கொள்ள, உங்களை பகைப்பதற்கு முன்பாக அது என்னை பகைத்தது, தேவனை பகைத்தது என்பதை அறிந்து கொள்ள, உலகம் இப்படி தான் இருக்கும், அது தேவனோ என்னை அன்பாய் அரவணைக்கிறவர் என்கிற அந்த இருதயத்தை தந்தரல. என் பிள்ளைகள் அதில் ஸ்திரமாக இருக்க உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, உலகம் பகைக்குது பகைக்குது பகைக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க, உடைஞ்சிடாதீங்க. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே தேவனை பகைத்தது. அந்த அனுபவம் அவருக்கு தெரியும். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் கூட இருப்பார், பலப்படுத்தி நடத்துவார். God bless you. God bless you.